நம்ம மலபார் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பிரியாணியை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நமக்கு ஒரு அடி கனமான குக்கர் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டுங்க. நமக்கு ரியல் டேஸ்ட்டு கேரளா டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் அதை செய்ய போகிறேன். இது நல்லா உருகிடுச்சுங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லா சுட்டு வரட்டும். மூணு பட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ 1 சேர்த்துக்கலாம். லவங்கம் 5 சேர்த்துக்கிடலாம். ஜாவித்திரி 2, மராட்டி மொட்டு 2. இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் சூடாகி வரட்டுங்க. கொஞ்சம் சூடாகும்போது இப்போ நல்லா வாசனை வரும். பாருங்கள், கொஞ்சம் பொரிஞ்சு வருது. இப்போ நான் நீல வாக்கில் வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை போடுறேங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முக்கால் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கிடலாம். அப்போது காரம் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் அப்படியே போட்டிருக்கேன் இன்றைக்கி. நல்லா பச்சை மிளகா வதங்கி வரட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்க்குறேங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சேர்க்கணும். அதுவும் இது கூடவே வதங்கி வரட்டுங்க. நான் பெருசு 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கிடலாம். அந்த நேரத்தில் 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பழம் நல்லா குழன்னு வரட்டும், வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கால் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினா நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். வதங்கிடுச்சுங்க நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு இந்த மிக்சிங்கெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பிரியாணிக்கு டேஸ்ட்டே நமக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தாங்க கொடுக்கும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நாட்டுக்கோழி அப்படின்றதால நம்ம இங்கேயே கொஞ்சம் வேக வைக்கணுங்க. நல்லா வதக்கும் போதே நமக்கு கொஞ்சம் வெந்து நமக்கு கிடைச்சிடும். அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு பாருங்கள் சிக்கன்லேருந்து. இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ கொஞ்சம் இந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாங்க.
கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரக பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துக்கிட்டோம். இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். புளிப்பு இல்லாத 2 ஸ்பூன் தயிரை நம்ம கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம். அது சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு லெமனை எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம். லெமன் ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமனில் விட்டமின் சி இருக்குங்க. நம்ம தோலோடு பிசைஞ்சு விடும்போது தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போது லெமன் ஜூஸை நம்ம விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு ஹாஃப் பாயில் வந்து நமக்கு இந்த சிக்கன் வெந்து கிடச்சிருச்சு. பாருங்க, நம்ம போட்ட பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கு. இப்போது 100 ml கோகனட் மில்க்கை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மில்க்குங்க அது. இந்த டம்ளர் ஃபுல்லாக ஒரு 100 ml இருக்கும். இது செகண்ட் மில்க்குங்க. இதுவும் ஒரு 100 ml. அதுக்கு அடுத்தது ஒரு 100 ml வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 300 ml வந்து நம்ம இதுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நமக்கு வந்து ஒரு அழகாக வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த சமயத்தில் புதினா தழையை கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு இந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து 1/2 kg பாசுமதி ரைஸு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தாங்க இந்த பிரியாணிக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. இப்போ நம்ம ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு ஃபைனலாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் போட்டுக்கலாங்க. குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. சிக்கனும் வெந்து வந்திருக்குங்க. ரொம்ப எம்மியான மலபார் சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.